சனிக்கிழமை அன்னாள் சீக்கின் இவருடைய திருநாள் நினைவு கூறப்படுகிறது. இன்றைக்கு விடுதலை பயன்பது 24வது அதிகாரம் 3-8 வசனங்கள். அந்த சட்டத்தை வாசித்து பிறகு என்ன நடந்தது பாருங்கள். அப்போது மோசே இரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து, இவ்வார்த்தைகளுக்கு இணங்க ஆண்டவர் உங்களோடு செய்த உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றார். ஆகவே இந்த இரத்தத்தின் வழியாய் அவர்களோடு இரத்தத்தின் உடன்படிக்கை செய்த வார்த்தையை நாங்கள் கடைபிடிப்போம். ஆண்டவருக்கே நாங்கள் செய்யும் மதம் இரத்தத்தினாலாக உடன்படிக்கை என்று சொல்லப்பட்டது. இரத்தம் இது உடன்படிக்கையின் இரத்தம், கவனன்ட். இரத்தத்தோடு உடன்படிக்கை செய்து போனாலும் அந்த வார்த்தையை நாங்கள் கடைபிடிப்போம். ஆனால் என்னதான் வார்த்தை ரத்தத்தை இருந்தாலும் கூட அவங்களால கடைபிடிக்க முடியல. இயேசு தன்னுடைய ரத்தத்தை சிந்தி பாடுகள் தொட்டு மறித்ததுனால இதோ பாவம் மன்னிப்பு நம்ம கொடுத்ததான கட்டளைகளை கடைபிடிக்க நம் பாவங்களை நினைவு கூறுவதில்லை. இறைமையா 33-34 நம் பாவங்களை நினைவு கூறுவதில்லை. நாம் புதிய உடன்படிக்கை நம்மோடு செய்யக்கூடாது, பழைய உடன்படிக்கை போடல்ல. நாம் நம்முடைய சட்டத்தை நம்முடைய உள்ளத்தில் எழுதி வைக்கப்படும். இதன் வழியாக பாவங்கள் நினைவு கூறுதல் மன்னிப்பு இருப்பதினால் நாம் இந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய முடிகிறது. அதுதான் மத்தேயு 5:17 சொல்ல, திருச்சற்று இறைவாக்கில் அழிக்க வந்தேன் நினைக்கிறோம், நிறைவேற்ற வந்தேன், கேட்ட காம்ப்ளீட். அதை நிறைவேற்ற நாம் மன்னிப்பு இரக்கத்தை பெறுவதால் இன்றைக்கு அவருடைய வார்த்தையை கடைபிடித்து வாழ்வதற்கு நமக்கு வழி நடத்தப்படுகிறது. மிருகத்துடைய இரத்தம் மனிதனுக்கு மன்னிப்பு பெறவில்லை, ஆனால் இயேசுவின் இரத்தம் மன்னிப்பு இருப்பதினால் நாம் விடுதலை பெற்று கட்டளைகளை கடைபிடிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இதை நல்ல ஆண்டவரை வார்த்தை கீழ்ப்படிந்து மன்னிப்போடு நம் இரக்கத்தை பதிவு எங்களுக்கு அருள்தார்.